வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா. நான் இங்கே வடமறையில் 40 வருஷமாக மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக சங்கத்தின் செயலாளராக இருக்கேன். இப்போ கௌரவ தலைவராக இருக்கேன். என் பேர் சிவசுப்ரமணியன். ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போது திமுக அரசு 3 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க. ஆமாம். இந்த 3 ஆண்டுகளில் அவங்க செய்த விஷயங்கள் எப்படி இருந்தது? இதில் வியாபாரிகளுக்கு இந்த 3 ஆண்டு ஆட்சி காலம் எப்படி இருந்தது? அதை பற்றி வியாபாரிகளுக்கு ஒன்றும் நெருக்கடியான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை. அதாவது எளிமையாக வியாபாரம் செய்கிறதுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு ஓரளவுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிச்சு. அதே போல் வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் அரசாங்கம் அப்பப்போ எங்களுடைய தலைவர் விக்ரமராஜா அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி நல்ல முறையில் எளிமையாக எங்களுடைய கஷ்டம் இல்லாமல் வியாபாரம் நடக்கிறதுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பாக இருக்குது. இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் இன்னும் வியாபாரிகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்? எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை அது ஒன்றும் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை கொஞ்சம் எளிமையாக்கணும். ஒன்று, போக்குவரத்து பிரச்சனைங்கிறது அந்தந்த எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு இங்கே சில இடையூறுகள் இருக்குது. அதெல்லாம் கலைஞ்ச டிராஃபிக் பிரச்சனை. இங்கே மக்கள் பொதுமக்களுக்கு நிற்கிறதுக்கு நிழல் கூடையோ ஏதோ இல்லை. ஓகே. அந்த மாதிரியான விஷயங்கள். சில ஆக்கிரமிப்புகள் இது பண்ணி அவங்களுக்கு தேவையான பொதுமக்களுக்கு சௌகரியம் பண்ணி தரணும். ஓகே. இது முக்கியமான விஷயம். இங்கே வடமரை பொறுத்தளவுக்கு மக்கள் வெயிலுக்கு மழைக்கு நிற்கிறதுக்கான ஒரு இடம் கிடையாது. கண்டிப்பாக. அதுக்கடுத்து அப்படி பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு தந்தால் பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். ஓகே. அது பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அது எனிவே ஏதாவது ஒரு வகையில் ஒன்றும் ஒரு நிரந்தர பஸ் ஸ்டாண்டோ அல்லது தற்காலிக பஸ் ஸ்டாண்டோ அமைச்சு கொடுத்தா பொதுமக்களுக்கு இதாக இருக்கும். ஏன்னா வளரும் நகரங்கிறதுனால கண்டிப்பாக அது கிட்டத்தட்ட ஒரு 10-30 ஆண்டுகளாக இதே மாதிரி தான் இருக்குது. இந்த நிலை தொடர்ந்து நீடிக்குது. இந்த அரசாங்கம் செய்து தரும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை கோரிக்கையாகவும் நாங்கள் சில நேரத்தில் வச்சுருக்குறோம். அதுக்கு அரசு எங்களுக்கு செஞ்சு தரும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் கேகேஎஸ் நடராஜன். நீண்ட காலமாக இங்கே வடமரில் தொழில் பண்ணிகிட்ருக்கேன். வடமர வர்த்தக சங்கத்தில் ஒரு 15-17 வருஷத்துக்கு பக்கமாக என்னை செயலாளராக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு அண்ணாச்சி விக்ரமராஜா தலைமையிலான மாநில சங்கத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்போது நீங்கள் வர்த்தகம் வணிகம் சார்ந்து செயல்பட்டுருக்கனால திமுக அரசு 3 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க. வியாபாரிகளுக்கு எந்த அளவுக்கு இது மகிழ்ச்சியாக இருந்தது, இல்லை எப்படி இருந்தது? உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. மே 5 வணிகர் விடுதலை முழக்க மாநாடு மதுரையில் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வணிகர்கள் கூடி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒரு சிறப்பான மாநாடு வெற்றி மாநாட்டுக்கு பின்னாடி நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. அது சந்தோஷம். முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். வணிகர்களுக்கு பொறுத்தளவில் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மின்சாரத்தை தொட்டாதான் ஷாக் அடிக்கும். அதை நினச்சாலே ஷாக் அடிக்குது. இப்போ அது ரொம்ப அதிகமாக இருக்குது மின்தொகைனால பல நிறுவனங்கள் கூட செயல்பட முடியாமல் இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை அதுதான். அடுத்து ஒன்று, சோலாருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குற மாதிரி வணிகர்களுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, கடந்த காலங்களில் சேல் டாக்ஸோடைய தொந்தரவு ரொம்ப அளவு கடந்திருந்தது. அந்த தொந்தரவுலேருந்து மக்கள் மீண்டிருக்காங்க. வணிகர் நல வாரியம் சிறப்பாக செயல்படுறதுக்காக நிறைய அந்த கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே. ஆட்சி ஒரு 100 மார்க்குக்கு உங்களோட மார்க் எத்தனை மார்க்காக இருக்கும் அந்த ஆட்சியை பற்றி? நிச்சயமாக 90லேருந்து 95 மார்க் கொடுக்கும். அருமை. அது ஒன்றும் சந்தேகம். ஏன்னா வியாபாரிகளுக்கு இப்போ இந்த தொந்தரவு இல்லை. இப்போ இந்த ஆஃபீஸர் தொந்தரவுலாம் இப்போ இல்லவே இல்லை. போய் அது பண்ணுறது இது பண்ணுறது, ஒரு ஆஃபீஸில் போய் கட்டுப்படி பண்ணுறது, அதெல்லாம்
நாங்கள் அந்த சங்கம் வந்து நல்ல ஸ்டெடியாக இருக்குது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு அண்ணாச்சி விக்ரமராஜா தலைமையில் இருக்கிற சங்கம். அவருடைய தலைமைக்கு வந்த பின்னாடி வெகு சிறப்பாக செயல்படுது. வணிகர்கள் நலனுக்காகவே போராடிட்டு இருக்காரு அவர். ரொம்ப அருமை. வியாபாரிகளுக்கு அரசாங்கம் என்ன நலன்கள் செய்திருக்கு, என்னென்ன செஞ்சா நல்லா இருக்கும்? ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, டெஸ்ட் பர்ச்சேஸ்னு ஒன்று வந்தது. அந்த டெஸ்ட் பர்ச்சேஸ் கிட்டத்தட்ட முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா எந்த கடையுமே இயங்க முடியாது. டெஸ்ட் பர்ச்சேஸ்ன்ட்டு போயிட்டாக்க எந்த கடைகளும் இயங்க முடியாது. தொழில் ஸ்தம்பிச்சு போயிடும். அதை வந்து தமிழக முதல்வர் அவர் வந்து தலையிட்டு வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கட்டும், தொழில்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவங்ககிட்ட எல்லாம் பேசி அது ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாச்சி விக்ரமராஜா வந்து தளபதி முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சு அதை நிறைவேற்றிட்டார். இனி ஒரு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விளை பொருட்களின் ஆதார விலை அரசு நிர்ணயிச்சா நல்லா இருக்கு. ஏன்னா விவசாயத்தை நம்பி தான் நம்ம நாடு இருக்கு. அந்த விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் எந்த தொழிலுமே நல்லா இருக்கும். அதனால ஆதார விலை வந்து அரசாங்கம் வந்து விளை பொருள்களுக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகிற அளவில் ஆதார விலை நிர்ணயிச்சா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா, உங்களோட இனிமையான நேரத்தை எங்களோட செலவிட்டதுக்காக நன்றி. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி.